அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. வாழை இலையில் நம்ம மீன் வச்சு நம்ம குக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வாழை இலை பல மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம் அதை யூஸ் பண்ணி. ஆனால் இன்றைக்கி நான் வாழை இலை வச்சு ஒரு சூப்பரான அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான அல்வா செய்ய போகிறோம். புதிய ரெசிபி. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த அல்வா செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முக்கால் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இந்த ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு ஜவ்வரிசி வேண்டாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு தண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்தப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேகும். இப்போ இதை அலசிட்டேன். தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் 2 வாழையில மீடியம் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வாழையில இருந்தால் ஒரு இலை போதும். இப்போ இந்த இலையை 2 இலையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமாக 2-3 தண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இலையை நாரெல்லாம் நோட்டிட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நம்ம அரைக்கும் போது நார் எதுவும் இருக்காது. மிக்சியில் ஈஸியாக அரைப்பட்டுரும். இலையை கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அரையும் செஞ்சிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். போட்டப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரிப்பில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதோடைய இது மட்டும் போதும். 2வது தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஓடைய இலைச்சாறு மட்டும் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். புளிஞ்ச அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இலையோட கோரு நார் இந்த மாதிரி இருக்கும். நல்லா புளிஞ்சிட்டு இந்த நாரை நம்ம உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் தூக்கி கூட போட்டுக்கோங்க. இப்போ கட்டி நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது நான் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். இந்த 3/4 கப்பு அளவு நாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அல்வா ஒட்டாமல் வரத்துக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இது சூடு பண்ணிவிட்டேன். சூடு பண்ண அப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா கொஞ்சம் உருவின அப்புறமா கொஞ்சம் காண முந்திரி பருப்பு எடுத்து இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டேன். இது தனியாக ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஊற வச்சு இந்த ஜவ்வரிசியை இந்த நெய்யிலேயே போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஜவ்வரிசி அந்த நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஜவ்வரிசி போட முன்னாடி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடித்து எடுத்துருங்க. இப்போ நான் வடித்து எடுத்துட்டு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ புளிஞ்சு வச்சுருந்த வாழையில ஜூஸை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சேர்க்கணும். இதில் இப்போ 1/2 கப்பு ஊற்றி கொஞ்சம் அந்த இதை வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசியை. மறுபடியும் கொஞ்சம் வெந்தப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 1/4 கப்பு இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் ஸ்வீட் செய்யும் போது நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க. அப்படி செய்யும் போது ஸ்வீட்டு நல்ல தூக்கலாக கொடுக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மீதி இருக்கிற 1/4 கப்பையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கரைச்சி விடுங்க. அப்படி கொத்தி விட்டாலே தன்னாலே அது கரைஞ்சிரும். கஷ்டமாக இருக்காது. ஸ்டவ்வை மட்டும் நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி அல்வாவுடைய தண்ணியை இழுக்கிறதுக்கும் இதோடைய கொலவளப்பு கம்மியாகிறதுக்கும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம இடியப்பம் மாவு நல்ல மெல்லிசான மாவு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது உங்களுடைய அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இதில் சேர்க்குற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. எல்லாத்திலும் ஒன்றா கூடுற மாதிரி. இப்போ இதுக்கு 3/4 கப்பு நான் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீனி சேர்த்த கையோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன்.
மில்க் பவுடர் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுது. வாழையில சாறு சேர்த்தப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டால் போதும். சீக்கிரமாகவே குக் ஆயிடுது. அதனால் லேட் பண்ணாது, நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்ட அப்புறமா ஒரு 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நான் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கேன், 3-4 ஸ்பூன் கிட்ட. உங்களுக்கு அதிகமாக நெய் வேணால் இன்னும் 2-3 ஸ்பூனுக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சட்டியில் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப லைட் கலராக இருக்குது, அதனால் இந்த கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுக்காக ஒரு 2 ட்ராப்ஸு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம அல்வா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அல்வா. அல்வா இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்துடணும், சட்டியில் ஒட்டவே ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இறக்கிடணும், உங்களுக்கு தெரியும் அந்த டைம் வரும்போது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட வாழை இலை அல்வா செஞ்சு பார்த்துட்டோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இந்த அல்வாவை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.